முஸ்லீம்களுக்காண்டி ஒரு அமைப்பு அது. சரி. முஸ்லீம்களுடைய வெல்ஃபேரில் வந்து அக்கறை தான் இருந்தால் சரி அது வந்து விஜயை வந்து இது பண்ணும், சப்போர்ட் பண்ணி அதிகாரத்தில் இது பங்கு வச்சு முஸ்லீம்களுக்கு நிறைய சேவை செய்யணும் சார். அதான் சார் தெரிஞ்ச எதிர்த்தம். சரி. இதில் என்ன இருக்குது? சரி இல்லைன்னா அப்படி முஸ்லீக்கு வந்து தவறும் பட்சத்தில் மதச்சார்பற்ற அணிகள் வந்து தவறும் பட்சத்தில் இது பிஜேபி வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்ஜிஆருக்கு முட்டு கொடுத்து புரட்சி தலைவர்னு சொல்லி அவர் ஒரு மோசமான நிர்வாகி அல்ல, ஒரு நல்ல நிர்வாகத்தை தந்தவர் அல்ல. அவர் தனி மனிதராக வேண்டுமானால் அவருக்கு ஒரு நல்ல இமேஜ்லாம் இருந்திருக்கலாம். அவர் ஒரு தலை சிறந்த நிர்வாகியெல்லாம் கிடையாது. அவரை வந்து தாங்கி பிடித்ததை கடந்த காலங்களில் கம்யூனிஸ்டுகள் செஞ்சாங்க. அந்த தவறை மறுபடியும் செய்ய புரியலா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. ஜனநாயகத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் விஜய். இப்போ கிட்டத்தட்ட எல்லாருடைய ஓட்டு இதை பார்க்கும்போது, பர்சன்டேஜ் பார்க்கும்போது விதாச்சார அடிப்படையில் விஜய் தான் இதில் முன்னணியில் வந்து இருக்காரு. அந்த அடிப்படை பார்த்தா ஆளக்கூடிய தேர்தல் வித்தியாசமா இருக்கு. யாரு வேட்பாளர் பேர் யாருன்னு தெரியலங்கிறாங்க. ஆமா, வேட்பாளர் என்ன ஆளுன்னே தெரியல, எம்எல்ஏ யாருன்னே தெரியல. எல்லாருமே விசில்ல போய் டபக்குன்னு அமைக்கிருக்காங்க. இது வந்து சட்டமன்ற முதல்வரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, முகம் தெரியுது. சட்டமன்ற உறுப்பினர்லாம் யாருன்னே பொதுமக்களுக்கு தெரியல, தொகுதியிலே தெரியலையே. தெரிஞ்சுக்கிறாங்க சார், இனிமே தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, நிர்வாக ரீதியாக இவர் சக்சஸ் பண்றதுக்கு அவருக்கு முன் அனுபவம் கிடையாது. எப்படி இதை வழி நடத்துவார் ஆட்சியை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எல்லாருமே இதில் முன்னனுபவம் பெற்று வந்து ஆட்சியை அமைக்கிறாங்க. அரசியல் அனுபவமும் கிடையாது, நிர்வாக ரீதியான அனுபவங்களும். நிர்வாகம் ஆட்சியாக இது இருக்காங்க, அரசு வந்து அதிகாரிகள் இருக்காங்க. சரி, ஆலோசனை சொல்லுவாங்க. அதில் எது வந்து சரியோ அதை வந்து இது வந்து செலக்ட் பண்ணி. லஞ்ச ஒழிப்பு, லஞ்சங்கள் உச்சத்தில் இருக்கு. சரி, அதை வேணா கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சியில் அவர் வந்து தான் எடுக்க செஞ்சிருவாரா? செய்வார். லஞ்சம் வந்து முன்னாடி இருந்த விட பயங்கரமான கொடூரமான குறைஞ்சிருமா? பெர்சன்டேஜ் வேணா கொஞ்சம் குறைக்கணும். எடுத்தோன்னா அதை எதுவும் ஒழிக்க தான் சொல்றீங்க. அதிகாரிகள் ஆட்சி நடத்துவாங்க, அதிகாரிகள் தானே காசு வாங்குறாங்க. எல்லாமே பெரும்போது அதிகாரிகள் தானே. புதுசாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, எம்பிட்டு கமிஷன் அடிக்கணுமே தெரியாதுல்ல, இவன் சொல்லி கொடுப்பான். அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கி மேலிடத்துக்கு இருக்காங்க கொடுக்குறாங்கல்ல, அதை நிப்பாட்டிடுவார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலில் நம்மோடு இணைகிறார் பொதுமடம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவால் ஒரு நல்ல ஆட்சியை தருவதற்கு முதல்ல தனிப்பெரும்பான்மை பெறாத இந்த நிலையில் ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான அந்த சூழலை வந்து அவர்களால் தந்துவிட முடியுமா? பாஜகவிற்கு பலியாகி விடக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா வந்து தப்பிக்குமா? முதல்ல வந்து மதச்சார்பற்ற அணிகள் இருக்குல்ல, விசிகா, காங்கிரஸு, ஐயுமுன்னடு, கம்யூனிஸ்டுகள் விஜயை வந்து முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்களே எல்லாருமே. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தை இன்னும் சொல்லலையே. விடுதலை சிறுத்தை ஏங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னால் ஒரு கூட்டணியில் இருந்து அதன் ஈரம் காயாமல் உடனே வந்து அங்கிருந்து இங்கே டைவடித்து விட்டார்னு சொல்லுவாங்களேங்கிறக்காக டைம் எடுக்கிறாங்க. ஐயுமன்னல் வந்து ஆதரவு வந்து இல்லைன்னு இருக்காங்க. சரி, ஆனால் ஐயுமன்னல் தான் கண்டிப்பாக ஆதரவு இருக்கணும், தரணும். அது மதச்சார்பற்ற அணியை வந்து கட்டமைக்கிறதுல ஐயுமன்னலுக்கு முக்கிய இது இருக்கணும், பங்கு இருக்கணும். ஆனால் முஸ்லீம்களுக்கு அதில் அதிகாரத்துலேயும் இப்போ இது வரும், பங்கு வரும். சரி, அமைச்சரவையும் பங்கு வரும். இது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வந்து சின்ன ஒரு இது வந்து மாற்றம் வந்திருக்கு. வாய்ப்பு. அதை வந்து முஸ்லீம் லீக் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். முஸ்லீம்களுக்காக அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நம்ம வந்து ஒரு சந்தர்ப்பாத கூட்டணியாக போகக்கூடாது, நமக்கு வந்து நம்பகத்தன்மை கெட்டு போயிடும். மீண்டும் திமுகவோடு இந்த ஆட்சி எவ்வளோ காலம் நீடிக்கும், இது எவ்வளோ நாளைக்கு வந்து இவங்க மதச்சார்பற்ற இருப்பாங்க, நாளைக்கு ஏதாவது ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படலாம், கூட்டணினா பாஜக பின்னணியில் வந்து மிரட்டப்படலாம், நம்ம ஏன் போய் ஒரு ரிஸ்க் எடுப்பானே நினைக்கிறாங்க. கூட்டணினா என்ன? தேர்தலுக்கு தானே சார் கூட்டணி. சரி, கூட்டணி முடிஞ்சோன்னா அது வந்து ஒரு நார்மல் தானே. அந்த கட்சி தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய முடிவை எடுக்கலாம்ல. சரி, அந்த அந்த அடிப்படையில் முஸ்லீம் ஏன் எடுக்க தயங்குறாங்கப்பா? திமுகவில் உள்ள ஒரு இது பற்றுதல், திமுக மீதான நல்லுறவு பாதிக்குன்னு பயப்படுறோம். அப்படி ஒரு அரசியல் ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கக்கூடாது. முஸ்லீம்களுக்காண்டி ஒரு அமைப்பு அது.
சரி. முஸ்லீம்களுடைய வெல்ஃபேரில் வந்து அக்கறை தான் இருந்தால் சரி, அது வந்து விஜயை வந்து இது பண்ணும், சப்போர்ட் பண்ணி அதிகாரத்தில் இது பங்கு வச்சு முஸ்லீம்களுக்கு நிறைய சேவை செய்யணும் சார். அதான் சார் வந்து தெரிஞ்ச எதிர்த்தம். சரி. இதில் என்ன இருக்குது? சரி, இல்லைன்னா அப்படி முஸ்லீக்கு வந்து தவறும் பட்சத்தில், மதச்சார்பற்ற அணிகள் வந்து தவறும் பட்சத்தில் இது பிஜேபி வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இடதுசாரிகள் வந்து 2 இடதுசாரி கட்சியுமே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஆமாம். பிசிகால 2 எம்எல்ஏ இருக்காங்க, 6 எம்எல்ஏ இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஏறத்தாழ 11 எம்எல்ஏ, அவர் 108 வச்சிருக்கிறாரு. சரி சார். இதுல வந்து முஸ்லிம் லீக் வந்து சப்போர்ட் பண்ற பெரும்பான்மை வந்து 118ல தான் பெரும்பான்மை நிரூபிச்சிருவார்ல. இல்ல சார், அப்படி தவறும் பட்சத்தில், ஏன் தவறுது? அப்படி இன் கேஸ் தவறும் பட்சத்தில் சரி, அதிமுகவை வந்து பிஜேபி வந்து இது ஒன்றும் உடைக்கும். இல்லை, சிவி சண்முகம் அந்த முடிவு எடுத்துருக்கிறாரா? அப்படி ஒரு தகவல் பரவுது. எப்படி? இல்லை, அதிமுக வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு அங்க ஒரு இது இருக்கு. சிவி சண்முகம் எடுத்திருக்கிறாருன்னு ஒரு தகவல். சிவி சண்முகம் மட்டும் இல்லை, சரி, ஒரு 10-15 வந்து எம்எல்ஏக்கள்கிட்ட அந்த இது இருக்கு, பேச்சு இருக்கு. ஏன்னா அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, அமைச்சர் எம்எல்ஏவா இருக்கிறது. நீண்ட காலமா வந்து அதிமுக வந்து பதவியில் வந்து இல்லாம இருக்கு. சரி, அது ஒரு பெரிய தேக்கத்தை உண்டு. சரி, ஒருவேளை வந்து இந்த விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸினுடைய ஆதரவு நிலைப்பாடு அல்லாமல், ஒரு பேச்சுக்காக சொல்றேன், அதிமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னா, பாஜகவோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு போயிரும்னு சொல்றாங்களே, இருக்கலாம் வாய்ப்பு இருக்கா? அப்படியே வாய்ப்பு இருக்கு. அதை வந்து தவிர்க்கத்தான் இந்த மாதிரி மதச்சார்பற்ற வந்து அணிகள் இருக்குல்ல, சரி, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும், ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணணும். இடதுசாரி சிந்தனை உள்ள சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் எம்ஜிஆருக்கு முட்டு கொடுத்து புரட்சி தலைவர்னு சொல்லி, அவர் ஒரு மோசமான நிர்வாகி அல்ல, ஒரு நல்ல நிர்வாகத்தை தந்தவர் அல்ல, அவர் தனி மனிதராக வேண்டுமானால் அவருக்கு ஒரு நல்ல இமேஜ்லாம் இருந்திருக்கலாம், அவர் ஒரு தலை சிறந்த நிர்வாகியெல்லாம் கிடையாது, அவரை வந்து தாங்கி பிடித்ததை கடந்த காலங்களில் கம்யூனிஸ்டுகள் செஞ்சாங்க, அந்த தவறை மறுபடியும் செய்ய புரியலா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அது வந்து ஜனநாயகத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் விஜய். இப்போ கிட்டத்தட்ட எல்லாருடைய ஓட்டு இதை பார்க்கும்போது, பர்சன்டேஜ் பார்க்கும்போது, விதாச்சார அடிப்படையில் விஜய் தான் இதில் முன்னணியில் இருக்காரு. அந்த அடிப்படை பார்த்தா ஆளக்கூடிய தகுதி விஜய்க்கு தான் வந்து இருக்கணும். அந்த மக்கள் வந்து நம்புறாங்க, தீர்ப்பு தந்திருக்காரு. அந்த அடிப்படையில் அவர் வந்து 5 வருஷம் முழுமையாக வந்து ஆளை விடணும். அதுக்கு வந்து மதச்சார்பற்ற அந்த அணிகளும் சப்போர்ட்டாக வந்து தான் இருக்கணும். ஆட்சியில் இது வாங்கினாலும் சரி, பங்கு வாங்கினாலும் சரி, இல்லை சும்மா சப்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது சூழ்நிலையை வந்து இருக்கணும், உருவாக்கணும். அதை வந்து தமிழகத்துக்கு மிக நல்லதாக இருக்கும். இப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடு வந்து ஒரு பெரிய துரோகம்ன்ற மாதிரி விமர்சனங்கள், அதில் வந்து துரோகங்கள்லாம் கிடையாது. இதே அதனால வந்து 28 சீட்டு கொடுத்தாங்க, ராஜ்யசபா கொடுத்தாங்க, 10 எம்பி ஜெயிக்கிறதுக்கு கொடுத்தாங்க, எல்லாமே திமுகவிட்ட வந்து நீங்கள் வந்து இவ்வளவு நீண்ட கால உறவுல இவ்வளவு பலன்களையும் இந்தியா கூட்டணிக்கான வலிமையை நீங்கள் பெற்றுவிட்டு நீங்கள் ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பின்னாடி போகணுங்கிறது எப்படி சரியான முடிவாக இருக்க முடியும் அப்படின்னு சில விமர்சனம் வைக்கிறாங்க. அரசியல் அதெல்லாம் கிடையாது. இதே நிலை இப்போ மத்தியில் வந்துச்சுன்னா, பிஜேபி ஆட்சிக்கு இடையூறு வந்தாலும் சரி, அதை திமுக சப்போர்ட் பண்ணுறதுலாம் தயங்கவே தயங்காது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதையும் வந்து தயங்காது. கடந்த காலத்தில் அது வாஜ்பாய் தான். அதனால் வந்து அரசியலில் வந்து நம்பிக்கை, விசுவாசங்கிறதுலாம் சும்மா தேவையற்ற இருக்கக்கூடாது சார். எதுக்கு இருக்கணும்? சரி, அவர்களும் வந்து அவரோட ஓட்டுகள் திமுகவுக்கு வந்து பெற்று கொடுத்துருக்காங்க. சரி, காங்கிரஸுக்கும் ஓட்டுகளை பெற்று கொடுத்துருக்கா, திமுகவும் பெற்றிருக்கு. இதில் என்ன இருக்குது? விசுவாசம் என்ன இருக்குங்கிற இதில் மக்களுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும், கட்சிகளுக்கு இருக்க வேண்டிய கட்சிகளுக்கு இருக்க வேண்டியது. இப்போ வந்து முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம்களுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும், திமுகவுக்கு இருக்க வேண்டியதில்லை. ஆனால் துரோஷ்டவசமாக வந்து திமுகவுக்கு இதாக இருக்கு, விசுவாசமாக இருக்கு. இதில் வந்து முஸ்லீம்களுக்கான ஒரு பெரிய இது கிடைச்சிருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பெரிய பங்கு கிடைச்சிருக்கு. 2 பேருமே தனிச்சின்னத்தில் தானே போட்டிட்டு. ஆமாம், 2 பேருமே தனிச்சின்னத்தை பேசியிருக்காங்க. இதில் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தையோ திமுக விசுவாசமாங்கிற பேச்சுக்கே இதில் தான் இடம் இல்லை. சரி, முஸ்லீம்களுடைய ரெப்ரசன்ட் அவங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய சுயமான முடிவு இதில் வந்து எடுத்தாகணும்.
அதை விட்டு நீங்கள் இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் போய் இந்த மாதிரி வந்து முதல் கட்டமா ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நாளைக்கு வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை வந்து அவங்க எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் காங்கிரஸ் திரும்ப திமுக பக்கமும் போக முடியாம, தாவேகா பக்கமும் போக முடியாம தனித்து விடப்பட்டுரும். அது மூலமா அரசியல்ல ஒரு பெரிய பின்னடைவை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சந்திக்க போகுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. சார் இவ்வளோ தூரம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இதில் ஒன்றுமே செய்ய முடியாது சார். சிந்திக்க கூடாதா? இதில் சிந்திக்க வேண்டியது என்ன இருக்கு? இப்போதைக்குள்ள சூழலை விஜயை நீங்கள் வந்து இது வேண்டியது சப்போர்ட் பண்ண வேண்டியது, மதச்சார்பற்ற அணிகளை வந்து சப்போர்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அவர் மதச்சார்பு. இவ்வளவு பெரிய எழுச்சி வந்து விஜய்க்கு வருங்கிறது நீங்களாம் கணிச்சில? நாளாக கணிச்சிடல, உங்களுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கேனே. எப்படி விஜய் தான் இதெல்லாம் வெற்றி பெறுவான்னு சொன்னேன். இல்லை, ஒரு இப்போ திமுக மேலே அதிருப்தி வரும்போதெல்லாம் அண்ணா திமுக தானே ஆட்சிக்கு வரும். சார் எப்போவுமே திமுக வேணான்னு ரெண்டு பேரும் மேலே வந்து அதிருப்தி இருக்கு சார். சரி, விஜய் மட்டும் கிடையாது, இது அதிமுக மட்டும் கிடையாது, திமுக மேலே உள்ள அதிருப்தி அதே அளவுக்கு இவர்கிட்ட இருக்கு, அதிமுக இருக்கு. சரி, அதனால ஒரு இந்த பீப்புளை வந்து சென்ட்ரா இந்த தேர்தல் வித்தியாசமா இருக்கு. யாரு வேட்பாளர் பேர் யாருன்னு தெரியலங்கிறாங்க. ஆமா, வேட்பாளர் என்ன ஆளுன்னே தெரியல, எம்எல்ஏ யாருன்னே தெரியல, எல்லாருமே விசில்ல போய் டபக்கு டபக்குன்னு அமைக்கிருக்காங்க. இது வந்து சட்டமன்ற முதல்வரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, முகம் தெரியுது, சட்டமன்ற உறுப்பினர்லாம் யாருன்னே பொதுமக்களுக்கு தெரியல, தொகுதிகளே தெரியலையே. தெரிஞ்சுக்கிறாங்க சார், இனிமே தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, நிர்வாக ரீதியாக இவர் சக்சஸ் பண்றதுக்கு அவருக்கு முன் அனுபவம் கிடையாது, எப்படி இதை வழி நடத்துவார் ஆட்சியை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாருமே இதில் முன்னனுபவம் பெற்று வந்து ஆட்சியை அமைக்கிறது. அரசியல் அனுபவமும் கிடையாது, நிர்வாக ரீதியான அனுபவங்களும். நிர்வாகம் ஆட்சியாக இது இருக்காங்க, அரசு வந்து அதிகாரிகள் இருக்காங்க, சரி, ஆலோசனை சொல்லுவாங்க, அதில் எது சரியோ அதை வந்து இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறாரு, அவ்வளோதானே. அவ்வளோ எளிதானதா? எளிதானது இல்லை சார், அது ஒரு கஷ்டமானது. ஆனால் விஜய் அதை வந்து இது பண்ண ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தான் வந்திருக்காருன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுவார். இல்லை, மக்கள் வந்து அவரை நம்பிட்டாங்க, மக்களோட நம்பகத்தன்மை அவர் எப்படி காப்பாற்றுவார்? இப்போ 10 லட்சம் கோடி கடை இருக்குங்கிறாங்க, எப்படி திட்டங்களை நிறைவேற்றுவார்? 6 சிலிண்டர் கொடுக்குறேன், 2500 ரூபா கொடுக்குறேன், எல்லாருக்கும் பஸ் பாஸ் கொடுக்குறேன். போக போதான் தெரியும். நீங்கள் அவருடைய நிர்வாகத்திறமை இன்னும் அவங்க ஆட்சியில் உட்கார்ந்த அப்புறம் தான் நீங்கள்லாம் இது பண்ணிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. சரி, அவ்வளோதான். அவர் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது பழி யாரும் வேளாம்னு சொல்லலாம், பழி சொல்வது வேறு, வழி சொல்வது வேற. வழிகாட்டுகிற இடத்துக்கு வந்த பின்னாடி அவரால் அதை வந்து திறம்பட நடத்த முடியுமா? முடியும். நம்புறீங்களா? நம்புறோம் எல்லாரும். பாஜக பக்கம் தாவேகா ஒரு கட்டத்துக்கு மேல போயிடும், நெருக்கடி இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை பிஎம்சி திட்டத்துல வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிப்பதற்கான இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே பூச்சாண்டி எவ்வளவு வேலை சார் பிடிப்பு? இந்த மாதிரி இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் சார் திமுக பிஜேபி பண்ணுதுங்க. திமுக விட்டுருங்க, திமுக ஆட்சி அதிகாரத்தை விட்டு போயிடுச்சு. நீங்க திமுக குற்றச்சாட்டு நிறுத்துங்க. பிஜேபி மேல குற்றச்சாட்டு எப்படி எதிர்கொள்வாங்கன்னு கேக்குறேன். பிஜேபி மேல குற்றச்சாட்டு வச்சு வந்து நீங்க வந்து என்ன பண்ணி அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பிஜேபி உள்ள அது முடிஞ்சு போன கதாங்க. விஜய் எப்படி எதிர்கொள்ளாருன்னு சொல்லுங்க. நீங்க திமுக விட்டுருங்க, திமுக தான் ஆட்சியை விட்டு போயிடுச்சு. நீங்க திமுக விமர்சனம் இன்னும் அவர் வந்து ஆட்சி அமைக்கல, இன்னும் வந்து ஆட்சி இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களே குறைச்சல. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வந்து நீங்க மும்மொழி கொள்கையில வந்து கையெழுத்திடணும், பிஎம்சி திட்டத்துல கையெழுத்திடணும். எப்போ அபிஷியலா இப்பயே வந்து அந்த அறிக்கை வந்துருச்சு. இப்பயே அதெல்லாம் வந்து சபையே குடைச்சல் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பக்கம் போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே குடைச்சல் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல அதை வந்து எதிர்கொள்வார் அவரு. எதிர்கொள்வார் சார். விஜய் வந்து பேசிக்கா தலித்து மக்களுக்கு அதிகமான சீட்டு தந்திருக்காரு. சரி, முஸ்லீம்கள ரெப்ரசன்ஸ் இருக்கு. இதில் கட்சியில் வந்து பெரும்பான்மையான பட்டியலின மக்கள் இருக்க. திமுக செய்ய முடியாத விஜய் வந்து செஞ்சிருக்காரு. புதுக்கோட்டை கேஎம் ஷெரீப் வந்து வக்வாரிய தலைவராக போறாருன்னு ஒரு தகவல் பரவுது, உண்மை? அது இருந்தால் சந்தோஷம் தான், நண்பர் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரு தலைவரான தகவல் பரவி சந்தோஷம். அவர் வெற்றி பெறுவார்னு எதிர்பார்த்தாங்க. இல்ல, இப்போ வித்தியாசத்தில் தோத்து போயிட்டாரு. அவருடைய தோல்விக்கு முக்கிய காரணம் முஸ்லீம்கள் தான். அப்படியா? முஸ்லீம் அவரே சொன்னார். அப்படி முஸ்லீம்கள் ஓட்டுகள் வந்து எண்ணும் போது அவர் இதை சந்திக்கிறார், பின்னாடி சந்திக்கிறார். மிக குறைந்த வித்தியாசத்தில் தோத்து. ஆமாம் ஆமாம். அந்த அமைப்புகள் திமுக மேல உள்ள பக்தியில இந்த மாதிரி போட்டாங்க. பக்திக்கு எதிரான இயக்கம் திமுக பாங்க. நீங்க திமுக மேல பக்தியா இருக்காங்க. இல்லை, பக்தி தான் சொல்ல முடியுது. இது ஆட்சி அமைக்கிறதுக்கு சரி, முதல் கையெழுத்து எதில் போடுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன செய்ய போறாரு விஜய்? வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும். இதெல்லாம் நிறைய சவால்கள் இருக்கு. அவர் முன்னாடி மது விலக்கெல்லாம் பேசலாம், வந்து எல்லாத்தையும் வந்து அவர் எதிர்கொள்ளணும். முதல்ல அவர் செய்ய வேண்டியது முதல் பண்ணி சட்ட ஒழுங்கை வந்து காப்பாற்ற வேண்டியது. காப்பாற்றிடுவாரா? காப்பாற்றுவார். லஞ்ச ஒழிப்பு, லஞ்சங்கள் உச்சத்தில் இருக்கு. சரி, அதை வேணா கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சியில் அவர் வந்து தான் எடுக்க செஞ்சிருவாரா? செய்வார்.
லஞ்சம் வந்து முன்னாடி இருந்த விட பயங்கரமான கொடூரமான பர்சன்டேஜ் குறைஞ்சிருமா? பெர்சன்டேஜ் வேணால் கொஞ்சம் குறைக்கணும். எடுத்தோன்னா அதை எதுவும் நீங்க ஒழிக்க தான் சொல்றீங்க அதிகாரிகள் ஆட்சி நடத்துவாங்க. அதிகாரிகள் தானே காசு வாங்குறாங்க எல்லாமே. பெரும்போது அதிகாரிகள் தானே புதுசா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற ஆளுக்கு எம்பிட்டு கமிஷன் அடிக்கணுமே தெரியாதுல்ல, இவன் சொல்லி கொடுப்பான். அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கி மேலிடத்துக்கு இருக்காங்க கொடுக்குறாங்கல்ல, அதை நிப்பாட்டிடுவார். அவங்களுக்கும் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அதான் சார். அதை வந்து இது பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ண முடியும், அவ்வளோதான். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு விஜய் ஒரு மாற்று சக்தி தான் சார். அவருடைய வேட்பாளர்ல இருந்து எல்லாத்துலேயும் ஒரு பெரிய இது புரட்சி பண்ணியிருக்காரு. சரி, வாக்காளருக்கு இது கொடுக்குறது. அப்போ தொகுதிக்கு போகாம, வியர்வை சிந்தாம, எந்த வேலையும் செய்யாம, பொதுக்கூட்டம் நடத்தாம, பேரணி நடத்தாம, ஆர்ப்பாட்டம் நடத்தாம, எந்த உழைப்பையும் செலுத்தாம ஒருத்தர் வந்து ரொம்ப சோசியல் மீடியாவுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார்னு குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே. அப்படிலாம் கிடையாது. திமுக செய்யாத எல்லாத்தையும் திமுகவும் இதே வேலையை வந்து சோசியல் மீடியா கலப்பணி செய்கிறாங்கல்ல. திமுகவும் இதே வேலையை செஞ்சுச்சு. சோசியல் மீடியாலையும் எல்லாத்தையும் பண்ணாங்க. அவரை பற்றி கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. சரி, யூடியூபரில் வச்சு குண்டாஸை வச்சு பயங்கர அளவில் அட்டாக் பண்ணாங்க. யாரு குண்டாஸ் இருக்கா? கருத்து சொல்கிறேன். எப்படி குண்டாஸ்? இல்லை, இணையதள குண்டாஸ் சார். இப்போ முன்னாடி மாதிரி குண்டாஸ் வந்து அடியாளெலாம் கிடையாது. இணையதள குண்டாஸ் வச்சு வந்து பயங்கரமாக அவரை ஒருத்தருக்கு ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்குங்க. அவங்க கருத்து அவங்க இல்லை சார், கருத்து அவங்க திமுக நிலைப்பாடு அவர் விஷயத்தில் வந்து அவருக்கான எதிரான இது சொல்லுது அவதூறுகள் சொன்னாங்க. வன்மங்களை இது பண்ணாங்க. வன்மம்லாம் யாரும் கிடையாது. கருத்து கடுமையாக அட்டாக் பண்ணாங்க. அதுதானங்க அரசியல். எதிர்க்கிறது சொல்றதாங்க அரசியல். இல்லைங்க, எதிர்க்கட்சி சொல்லாங்க. இப்போ நீங்க ஸ்டாலின் சொல்லலாம், ஸ்டாலின் மேல சொல்லாத குற்றச்சாட்டா என்ன? வன்மத்தோட அட்டாக். இன்னைக்கு காலையில வந்து ஒருத்தன் 10 வயசு சிறுமியை பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்கான்னு போக்சோ சட்டத்துல தாவேகா நிர்வாகி கைதாயிருக்கான். இப்போ இதே திமுக ஆட்சியில் நடந்தா ஸ்டாலின் சார் அங்கிள்னு கூப்பியிருப்பிய. ஆட்சி நடக்குதுல. அப்ப தவறுகள் எல்லா ஆட்சியிலையும் நடக்குதுங்கிறதுக்கு பதிலா எல்லாமே திமுகனால தான் நடக்குதுன்னு சொல்றது தப்பு. இப்போ சார் இன்னைக்கு அது நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்? நடந்திருக்கு. இப்போ பார்த்தேன் தவைக்கால ஒரு இதாக இருக்காது நிர்வாகி. அப்போ நம்ம வந்து இதுக்கு அப்போ தனிநபர் குற்றத்திற்கு வந்து ஒரு கட்சியை குறை சொல்லக்கூடாதுங்கிறது திமுக விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப மோசமான வன்மத்தை கக்கியிருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி பல குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்களா இல்லையா? இப்போ அதே குற்றச்சாட்டு இவங்களுக்கும் வருதே இல்லையா? அப்போ தவறு என்பது தவறு தான். அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஆட்சி தான் காரணம், அந்த ஆட்சி தான் காரணம். குற்றவாளிகள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. இப்போ அதை ஒத்துக்கிறோம்ல. அதை ஒத்துக்கிறோம். எல்லாமே குற்றவாளி ஆகிறது சரியா இருக்க முடியாது. குற்றவாளி இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் அதோடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப இதை கடுமையாக மக்களுக்கு பெரிய அளவில் அது அதிருப்தி இருந்துச்சு. எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, வெறுப்பு இருந்துச்சு. சரி சரி, மாற்றத்தை தருவாரா விஜய்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக தருவார்.